மலரு, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மலரு. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு வேற வழி தெரியலப்பா. நான் கூட நினைச்சேன் நீ என்னை விட்டு பிரிஞ்சு போறேன்னு சொல்லிதான் கவலைப்படுறேன்னு. ஆனா இப்பதானே தெரியுது எதுக்காக நீ கல்யாணம் வேணாம் வேணாம்னு சொன்னேன்னு. அப்பா ஏன்பா இப்பெல்லாம் பேசுறீங்க? நான் உன்னை என்னமோ நினைச்சேன் மலரு. என் பிள்ளை இப்படி எல்லாம் பண்ணாதுன்னு தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ ஐயோ, மலர் மேல எந்த தப்பும் இல்ல. ஆமா ஆமா, எந்த தப்பும் இல்ல. நீங்க பேசாம இருங்க. நான் ஒன்னும் உங்ககிட்ட பேசல, நான் மலர்கிட்ட தான் பேசுறேன். அப்பா நான் பண்ணது தப்புதான், மன்னிச்சிருங்கப்பா. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எவ்வளவு ஈஸியா வந்து மன்னிச்சிருங்கன்னு ஈஸியா கேக்குற பத்தியா? இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? ஒன்னும் பண்ண வேணாம், அதான் இப்ப தெரிஞ்சிருச்சு யாரு என்ன எப்படின்னு. அப்பா ஆய மூடு. இதுக்கப்புறம் நீ எனக்கு மகனும் இல்ல, நான் உனக்கு அப்பாவும் இல்ல. இப்படி சொல்லியா? இப்ப தெரியல உன் மகளை பத்தி. என் மக அப்படி, என் மக இப்படி, என்ன ஆட்டம் போட்ட நீ? அவ சொல்றதும் சரிதான் மலரு. நான் எப்படி உன்னை தலைமையில தூக்கி வச்சு ஆடனோ அதுக்கு தக்கன தண்டனையே நீ எனக்கு கொடுத்துட்ட மலரு. ஆஹா ஆஹா, இதத்தான் கண்ணுக்குளிர பார்க்கணும்னு நினைச்சேன். நல்ல வேலை பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் அப்பா மலரு மலருன்னு மலர் பின்னாடி சுத்த மாட்டாரு. என்ன ஆட்டம் ஆடனா இப்ப தெரியவளுக்கு. அப்பா அப்படி சொல்லாதீங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா. உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேக்குறேன். நான் பண்ணாத தப்பு தான், அதுக்காக எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்காதீங்கப்பா. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு என்னென்ன பண்ணேன், ஆனா நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. பத்தாததுக்கு அசலூர்காரங்க முன்னாடி என் மானத்தை நல்லா வாங்கிட்ட நீ. இந்த போலீஸ்கார மாப்பிள்ள எவ்வளவு தங்கமான பையன். நான் நினைச்சு என்னென்னலாம் பேசினான் தெரியுமா? வாயார மாமா மாமா மாமான்னு எத்தனை தடவை கூப்பிட்டுருப்பான் தெரியுமா? ஆனா நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மலரு. போதும் மாமா, நிறுத்துங்க. நீங்க என்ன பேசிக்கிட்டே பாருங்க. அந்த பிள்ளை காலில் விழுந்து அழுதுகிட்டு இருக்கே, நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? அஸ்வின், நீ கூட என்கிட்ட இதெல்லாம் மறைச்சிட்ட பத்தியா? நாங்க எதையும் மறைக்கணும்னு நினைக்கலையா. நான் மலர விரும்பினேன், மலரு என்ன விரும்பினா. நாங்க ஒன்றும் 1 வருஷமோ 2 வருஷமோ விரும்பிக்கிட்டு இல்லையே. நாங்க இப்பதான் விரும்பவே ஆரம்பிச்சோம். நான் வந்து உங்ககிட்ட அஸ்வினோட அம்மாவையும் அப்பாவையும் கூப்பிட்டு வந்து பொண்ணு கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்பதான் எனக்கு திடீர்னு இந்த கேம்ப்பு வந்துச்சு. இந்த கேம்ப்பு என்னோட வாழ்க்கையிலேயே முக்கியமான கேம்ப்பு. என்னோட வாழ்க்கையை அடுத்தடுத்து கொண்டு போறது அது மட்டும்தான். நீங்க நினைச்சிருக்கலாம் உங்க பொண்ணை விட எனக்கு இந்த கேம்ப்பு முக்கியமானு. ஆனா நீங்க எப்படிலாம் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் இல்லாத நேரத்துல மலருக்கு ஒரு பையனை பார்த்து அவனுக்கு பேசி முடிக்க வர சொல்லிற அளவுக்கு அவசரப்பட்டிருப்பீங்கன்னு நான் இப்படியெல்லாம் எதிர்பார்க்கல. நான் ஒன்னும் அவசரப்படல. என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைச்சேன். மாமா, டாக்டர் நல்லவர்னு உங்களுக்கே தெரியும், அவர் எப்படிப்பட்டவர்னு இந்த ஊருக்கே தெரியும். அவருக்கு பொண்ணை கொடுக்கறதுக்கு நீங்க ஏன் தயங்குறீங்க? டாக்டர் நல்லவர் தான் அஸ்வின், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா இந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்சதுதான் தப்புன்னு சொல்றேன். அஜிஜோ, என்ன இது? விட்ட அந்த சிரிக்கி அந்த ஆளு இந்த டாக்டருக்கே கட்டி வச்சிருவார் போல. நான் பேசுற பேச்சே சரியில்லாம இருக்கே. விடக்கூடாது, போலீஸ்காரே ஓடிட்டியா. இதுக்கப்புறம் டாக்டர் மட்டும்தான். இவனையும் இவ கூட சேர்த்து வைக்க கூடாது. ஏங்க என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? என்னதான் டாக்டர் நல்லவரா இருந்தாலும் நீங்க பார்த்த மாப்பிளைய விட்டுட்டு இவ எவ்வளவு தைரியம் தான் அந்த டாக்டர் தான் வேணும்னு நிப்பா. அப்ப உங்க மேல இவ வச்சிருக்க பாசம் அவ்வளவுதான். அத்தை, போத நிறுத்துங்க. நான் ஒண்ணு உன்கிட்ட பேசல அஸ்வின், நான் என் புருஷன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். தெரியுது தெரியுது, உங்க புருஷனை நீங்க எவ்வளவு ஏத்தி விடுறீங்கன்னு இதுல இருந்தே தெரியுது. அஸ்வின் மாமா, போத நிறுத்துங்க. எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காரு. உங்க அம்மா உங்க அப்பாட்ட தான் பேசுவாரு, பிறகு உங்க தாத்தாட்டியா பேசுவாரு. ஐயா, நீங்க உங்க பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே நினைக்கிறீங்க. நான் உங்க பொண்ணை நல்லா பாத்துக்கிருவேன். நீங்க யாரு என்ன எந்த ஊருன்னு கூட எங்களுக்கு எல்லாம் தெரியாது. ஏதோ எங்க ஊருக்கு வந்தீங்க, நல்லா வைத்தியம் பார்த்தீங்க, நல்லா பேசுனீங்கன்னு தான் எல்லாம் உங்களை நம்பணும். ஆனா நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்படிப்பட்ட ஆளுக்கு என் பொண்ணை எப்படி கொடுக்க முடியும்? அப்படி கேளுங்கப்பா, இந்த ஆள் யாரு என்னன்னு நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த ஆளை நம்ம ஊருக்குள்ள விட்டு வச்சதே தப்பு. அனுஷ்கா, வாய மூடு இல்ல வாய உடைச்சிருவேன். உடப்பீங்க, நீங்க உடைக்க நடிக்க நான் பாத்துக்கிட்டு இருப்பேன். இல்ல எங்க அம்மா அப்பா தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன அஸ்வின், நான் இருக்கேன், என் புருஷன் இருக்காரு. எங்க 2 பேத்துக்கு முன்னாடியே என் பொண்ணோட வாய உடைப்பேன்னு எவ்வளவு தைரியமா சொல்லிக்கிட்டு இருக்க நீ? நான் யார் என்னன்னு பார்க்க மாட்டேன். தப்பா பேசுனா என் மனசுல தோன்றதான் சொல்லுவேன். நீங்க இருக்கீங்க, உங்க வீட்டுக்காரர் இருக்காருன்றதுக்காக என் மனசுல இருக்கத சொல்லாமலாம் இருக்க முடியாது.
இப்ப பாருங்க, அக்கா மையன் தங்கச்சி மையன் தூக்கி வச்சு ஆடுனீங்களே, என்ன பேச்சு பேசுறியான்னு பாருங்க. இங்க பாருங்க டாக்டரே, உங்களுக்காக பேச யாருமே இல்ல. உங்களை நம்பி என் பொண்ணை கொடுக்க முடியாது. அப்பா, எனக்கு அவரை தான் பிடிச்சிருக்கு, அவரையே கட்டி வைங்கப்பா. இங்க பாரு மலரு, உன் இஷ்டத்துக்கு என்னடா போன்னு விட்டுட்டு போக நான் ஒன்னும் உங்க சித்தி கிடையாது, உன்னோட அப்பா. அட பாவி மனுஷா, இந்த இதுலயும் நம்மள எவ்வளவு கேவலப்படுத்துறியா பாருந்தாலே. உன் வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம் மலரு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் உனக்கு அவர் தான் வேணும்னா அவரை கட்டிக்கிட்டு நல்லபடியா வாழு, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் அப்பா வேணும் ஆட்டுக்குட்டி வேணும்னு நீ என் பக்கம் வரவே கூடாது. அப்பா, அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா, எனக்கு நீங்களும் வேணும் அவரும் வேணும்பா. சொல்றத சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் உன்னோட முடிவு. அப்பா, அப்பா. கவலைப்படாத மலரு, எந்திரி. மலரு, கவலைப்படாத. எப்படி மாமா கவலைப்படாம இருக்க முடியும்? அப்பா, அப்பா இப்படிலாம் பேசிட்டு போறாரே. உனக்கு என்ன, இப்ப உனக்கும் டாக்டருக்கும் கல்யாணம் நடக்கணும், அவ்வளவுதானே? நாளைக்கே நாளைக்கு என்ன நாளைக்கே, இன்னைக்கேவும் எங்க அப்பாவையும் எங்க அம்மாவையும் வந்து உங்க அப்பா கிட்ட பேச சொல்றேன், சரியா? எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா இருங்க. அஸ்வின் மாமா, உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? நீ உன் வேலையை பாரு, எனக்கு எந்த வேலையை பார்க்கணும் எந்த வேலையை பார்க்க கூடாதுன்னு தெரியும். என்ன அஸ்வின், இதெல்லாம் உனக்கு வேண்டாத வேலை அஸ்வின்? அவளோட அப்பனுக்கு இல்லாத அக்கறை உனக்கு எதுக்கு? எனக்கு டாக்டர் ஒரு அண்ணே மாதிரி. மலரு மலரு சந்தோஷமா இருக்கணும், அதுவே எங்களுக்கு போதும். டாக்டர் ரொம்ப நல்லவர், மலரை சந்தோஷமா பாத்துக்கிருவாரு. அம்மா வா. ஐயே, என்னென்னமோ நடக்குதுடி. நடக்கிறது நடக்கட்டும், ஆனா அந்த கல்யாணம் மட்டும் நடக்கவே நடக்காது. நீ வா. டேய், உங்க அப்பனை சம்மதிக்க வச்சுட்டா எதுவுமே இல்லாம ஈஸியா போயிருமுடி. நீ வாமா. கவலைப்படாத மலரு, எல்லாமே நல்லதாவே நடக்கும். சரி தென்றல். வா தென்றல் போலாம். என்ன மன்னிச்சிரு மலர். ஒரு யுகமா பல யுகமா அத்து தவிச்சதில்ல. எதுக்கு மன்னிப்புலாம் கேக்குறீங்க? இதுல உங்க தப்பு என்ன இருக்கு? இதில் யாரோட கண்ணுபட்டு பிரிஞ்சது நம்ம வழி. என் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு இருந்தா நடந்துதானே ஆகும். இது விதியோட விளையாட்டா விழுந்தது பெரிய பழி. கவலைப்படாத, இதுக்கப்புறம் உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும், யார் அந்த மாப்பிள்ள? தெரியல. யார் மாப்பிள்ள பார்த்தது? எங்க அப்பா. எப்படி? அவர் என்ன ஒரு நாள் தான் பார்த்துருக்காரு. ஜல்லிக்கட்டு போட்டியில ஜெயிச்சதை பார்த்துட்டு என்ன பொண்ணு கேட்டு வந்ததா அப்பா சொன்னாரு. போலீஸ்காரன்னு சொன்னாங்க. ஓஹோ, அப்படியா? சரி சரி. ஏன் கேக்குறீங்க? சும்மா தான் கேட்டேன். நீங்க மட்டும் இன்னைக்கு வராட்டி நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். நீ என்ன லூசா மலரு? உங்களுக்கு என்னைய பார்த்தா கிண்டலா தெரியுது. அவங்க என்ன பொண்ணு பார்க்கத்தானே வந்திருக்காங்க, கல்யாணம் முடிக்க வரலையே, அப்புறையே அப்படியெல்லாம் பேசுற? என்னதான் இருந்தாலும் பொண்ணு பார்க்குற விஷயம் ஆரம்பிச்சுட்டா அடுத்தடுத்து நிச்சயதார்த்தம், அடுத்து கல்யாணம் அப்படின்னு பேச்சு வந்துடும். நீ எதை நினைச்சும் பயப்படாத மலரு, இந்த ஜென்மத்துல என்கிட்ட இருந்து உன்னை யாராலையும் பிரிக்க முடியாது. அப்பா, அப்பா இவ்வளோ கோபமா இருக்காரு. கவலைப்படாத, எப்படியாச்சும் உங்க அப்பாவை சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. எப்படி? எப்படின்னா, நான் நல்ல பையன் தானே. ஆமா. எனக்கு எதுவும் கெட்ட பழக்கம் இருக்கா? இல்ல. அப்புறம் நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு உங்க அப்பாவுக்கே தெரியும். இதுக்கப்புறம் எப்படி உங்க அப்பா சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லுவாரு? இப்ப ஏதோ அவர் பார்த்த மாப்பிள்ளைய கட்டிக்கலன்ற கோபத்துல இருப்பாரு, அவ்வளவுதான். நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரி. அதெல்லாம் இருக்கட்டும், நாளைக்கு காலையில பம்பு செட்டுக்கு வந்துடுறியா? பம்பு செட்டுக்கா? பம்பு செட்டுக்கு எதுக்கு? எல்லாம் ஒரு காரியமா தான். நான் வர மாட்டேன்பா. டாக்டர் நீங்க சரியில்லை டாக்டர். என்ன சிரிக்கிறீங்க? வர முடியுமா முடியாதா? இப்படி ஒண்ணுமே சொல்லாம போனா என்ன அர்த்தம்? வருவியா வர மாட்டியா? அத நாளைக்கு பாப்போம் டாக்டரே. ஓடிட்டா. எங்க என்னங்க சத்தம் இது? அதாம தெரியல, அவ ரூம்ல தான் இந்த சத்தம் கேக்குது. எங்க போய் என்னன்னு பாருங்க. என்ன விளையாடுறியா நீ? அவனுக்கு கோவம் வந்தா என்னென்ன பண்ணுவான்னு உனக்கே தெரியாது. அதுக்காக அப்படியே வாங்க விட முடியும்? ஐயோ என்னங்க? ஐயா பாண்டி, யாரும் என் ரூம் பக்கம் வந்துடக்கூடாது, சமாதானப்படுத்து. அப்படி இப்படி யாராச்சும் வந்தீங்க என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஐயோ என் புள்ள. நீ எதுக்குமா அழுகுற? இதுக்கு தாங்க சொன்னேன், ஏதோ தெரியாம
அதான் சிரிக்கிய பொண்ணு பார்க்க போறேன்னு கூட்டு போய் இப்படி என் பிள்ளை பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறியான்னு. நான் என்னம்மா பண்றது? இவன் ஆசைப்பட்டே இருந்தாலும் நான் போய் அந்த பொண்ணை கேட்டேன். எனக்கு என்ன ஆசையா இப்படிப்பட்ட பொண்ணை அவனுக்கு கட்டி வைக்கணும்னு. நல்ல வேலை இந்த விஷயம் நம்மளுக்கு ஆரம்பத்திலேயே தெரிஞ்சிருச்சு. ஒருவேளை அந்த பையன் மட்டும் வராம இருந்திருந்தியானா நம்ம ஏமாந்து போயிருப்போமுங்க. ஆமாம்மா, நல்ல வேலை நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சு. இல்லைன்னா நம்ம அந்த பொண்ணை கட்டி நம்ம பையனுக்கும் கஷ்டம், அந்த பொண்ணுக்கும் கஷ்டம். கடைசியில் 2 வாழ்க்கையும் சீரழிஞ்சு போயிருக்கும். இதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன், தெரியாத பொண்ணை பார்க்க போவேணான்னு சொன்னதை கேட்டிங்களா? இப்போ பாருங்க என் புள்ள எவ்வளோ கஷ்டப்படுறியான்னு. ஐயோ, ரூம்ல இருக்க பொருளெல்லாம் போட்டு போட்டு உடைக்கிறான் போல. என்னங்க பண்றது இப்ப? பேசாம சத்யாவுக்கு ஃபோன் போடுமா. சரிங்க. அவ என்ன தைரியம் இருந்தா என்னை விட்டுட்டு அவன் தான் முக்கியம்னு நிப்பா. எனக்கு ஆத்திரம் அடங்க மாட்டேங்குது. என்னடி பண்ணேன்? என்ன பண்ணேன்? உன்னை விரும்பினதே நான் பண்ண தப்பா? அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் முன்னாடியே அவன் என் பொண்டாட்டின்னு சொல்லுவான். விடமாட்டேன், சும்மா விடமாட்டேன். நான் என்னடி பண்ணேன்? உன்னை மனசார விரும்பினதுக்கு எனக்கு இது தண்டனையா? எப்படி எல்லாரும் முன்னாடியே வச்சு எங்களை அசிங்கப்படுத்தி அனுப்பி வச்சுட்டீங்களே. நான் சும்மா விடமாட்டேன், சும்மாவே விடமாட்டேன். நீ சும்மா விட வேண்டாம், அந்த தண்ணிய குடி. எனக்கு தண்ணி வேணாம், ஒண்ணு வேணாம். நீ எதுக்கு இங்க வந்த? என் ரூமை விட்டு வெளியே போ. முதல்ல அந்த தண்ணிய வாங்கி குடி. இடத்த காலி பண்ணு. என்ன மாமா, உன்னால அந்த வீட்ல இவ்வளவு பொருள் தான் உடைக்க முடிஞ்சுச்சா என்ன? உன்னை இடத்த காலி பண்ணுன்னு சொன்னேன். இங்க வரு, உன் போலீஸ்கார வேலையெல்லாம் வேற எங்கேயாச்சும் வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்கிறாத. என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இங்க வர்றி, சும்மாவே நான் கடுப்புல இருக்கேன். தேவையில்லாம என்ன கோவத்தை கலப்பாத. ஒழுங்கு மரியாதையா எந்திரிச்சு போயிரு. எதுக்கு உனக்கு இந்த கடுப்பு? ஏன் உனக்கு தெரியாதோ? எங்க அம்மா நீ என்ன போன் போட்டு என்னத்த உங்ககிட்ட சொல்லணுமா சொல்லியிருப்பாங்களே. அதெல்லாம் சொன்னாங்க, நீ உன் வாயால சொன்னா நல்லா இருக்கும். இங்க பாரு, தேவையில்லாம என் வாயை புடுங்காத. இதெல்லாம் நல்லா இருக்கு மாமா. வரப்பொண்ணு நான் ஒருத்தி இங்க இருக்கேன். பிறந்ததுல இருந்து வளர்ந்து குத்த வச்சு உட்கார்ந்ததுல இருந்து உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு இது இருந்தா நீங்க என்ன விட்டுட்டு எவ்வளவு வர்த்திய பொண்ணு பார்க்க போறேன்னு கிளம்பி இருப்ப. சீச்சி, வாயை மூடு. நாங்க சீச்சின்ற அளவுக்கு ஆயிட்டோமா? நீ நினைக்கிறதுல ஒரு காலத்திலயும் நடக்காது. ஆமா ஆமா, நீ நினைச்சது மட்டும் இப்ப நடந்துருச்சு பாரு. எவ்வளவு வர்த்திய ஒரு நாள்ல பாத்துப்பிட்டு அவன் மேல ஆசை வந்துருச்சா உனக்கு? ஏமாமா, நான் எத்தனை நாளா உன் பக்கத்துல இருக்கேன், என் மேல மட்டும் ஏன் உனக்கு ஆசை வர மாட்டேங்குது? அதெல்லாம் ஒரு காலத்திலயும் வராது. நான் இன்னொரு பொண்ணை கட்டினாலும் கட்டுவேனே தவிர உன்னை கட்டவே மாட்டேன். என்னது? இன்னொரு பொண்ணை கட்டினாலும் கட்டுவியே தவிர என்ன கட்ட மாட்டியா? ஆமாடி. என்ன மாமா நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? நான் எந்த விதத்துல குறைச்சலா போயிட்டேன்? நீ எல்லாம் இப்படி அட்வைஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாம போச்சு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த மலர் தான். அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். சும்மா சும்மா மலர்னு கோவப்படாத. ஒரு நாள் பாத்துக்கிட்டு அவங்க மேல ஆசை வச்ச உனக்கே இவ்வளவு இருக்குன்னா அவங்க எவ்வளவு நாளா லவ் பண்ணிருப்பாங்க, எத்தனை நாளா தனியா பேசியிருப்பாங்க, எவ்வளவு நாள் தனிமையில 2 பேரும் விரும்பி இருப்பாங்க. அதுவும் சரிதான், தப்பு என் மேலதான். இருந்தாலும் போனப்பயே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே. நீ யாரு? நீ யாருன்ற? அவங்க எதுக்கு அவங்களோட பர்சனல் விஷயத்தெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்? சத்யா, நீ சொல்லவும் தான் எனக்கே புரியுது. மொரட்டு பையன் நீ. கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்ல. என்ன விட்டுட்டு இன்னொருத்திய பொண்ணு பார்க்க போனேல, இதெல்லாம் உனக்கு தேவைதான். இருந்தாலும் சத்யா, அவ எவ்வளவு அழகா இருப்பா தெரியுமா? ஆய மூடு. இன்னொருத்தன் காதலிய வர்ணிச்சு பேசுறியே, உனக்கு அசிங்கமா இல்ல? அழகா ரசிக்க. அடுத்தவன் காதலியா இருந்தா என்ன, நம்ம காதலியா இருந்தா என்ன? உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது மாமா. நீ எல்லாம் போலீஸ்காரன்னு சொல்லாத, அசிங்கமா இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு இப்ப இங்க கிளம்பி வந்த? வேற எதுக்கு? உன்னை பார்த்து தொலையத்தான். நான் இருக்கத்துல இன்னொருத்திய நீ பார்க்க போனேல. நீ இருந்தாப்ல நான் என்ன வேற பொண்ண கல்யாணம் பண்ணக்கூடாதா என்ன? எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் பொண்ணு கேட்டு போனேன். ஆனா இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியாதுப்பா. இன்னொரு வாட்டி இப்படி எல்லாம் பண்ணாத மாமா. எதுக்கு? உனக்குன்னு நான் இருக்கேன்ல, அப்புறம் ஏன் மாமா இப்படி எல்லாம் பண்ற? நீயா சொல்லிக்கிறதா? உனக்கு மட்டும் பிடிச்சா போதுமா, எனக்கு பிடிக்க வேணாம்? ஏன் மாமா, நான் எந்த விதத்துல குறைச்சலா இருக்கேன்? குறைச்சலாம் இல்ல, இருந்தாலும் எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணணும்னு தோணல. சாரி சத்யா. என் கூட பேசுற, பழகுற, சிரிக்கிற, எல்லாம் பண்ற, ஆனா என்ன லவ் பண்ணணும்னு உனக்கு தோணல. அது வாழ்வினும் புதிது.
விட மாட்டேன், விடவே மாட்டேன். இதுக்கெல்லாம் சோர்ந்து போற ஆள் இல்ல இந்த சத்யா. இத்தனை நாள் நான் உன் பக்கத்துல இல்ல, அதனால என் அருமை உனக்கு தெரியல. இதுக்கப்புறம் மாமா நீ என்கிட்ட செத்த. இந்த சத்யாவை யாருன்னு நினைச்ச? இன்னும் ஒரு 2 மாசத்துல என்ன விரும்ப வைக்கல, என் பேரு சத்யா இல்ல. மாமா என்கிட்ட நீ வசமா மாட்டிக்கிட்ட. என்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணைய நீ பார்க்க போற? இதுக்கப்புறம் உனக்கு வாய்ப்பே இல்ல ராசா. காலம் பூரா இனி நான் தான் உனக்கு. விருப்பம் இல்லைன்னு சொல்ற. இனிமே பாரு எப்படி விருப்பம் வருதுன்னு. நல்ல வேளை அந்த பொண்ணு தப்பிச்சிருச்சு, நான் மாட்டிக்கிட்டேன் போல. கோவம் வந்தா இந்த மனுஷன் சும்மா இருக்க மாட்டாரு போலயே. அதை தூக்கி போட்டு உடைக்க, இதை தூக்கி போட்டு உடைக்க, பாரு ரொம்பவே நாசக்காடு ஆக்கி வச்சிருக்காரு. இதுக்கப்புறம் இதை நம்ம தான் சுத்தம் பண்ணணுமா? சத்யா, அவர் வாங்கிட்ட மாட்டிக்கிட்டாரா இல்ல நீ அவர்கிட்ட மாட்டிக்கிட்டியானே தெரியலையே. ஐயா ஐயா ஐயா, என்ன இது? ரூம் இந்த கந்த கோலமா கிடக்கு. என்னடி சத்தியா அதெல்லாம்? நீ பேசாத, நீ என்கிட்ட பேசாத. எதுக்குடி? நான் என்னடி பண்ணேன்? ஆய மூடு. நான் என்ன பண்ணேனா கேக்குற நீ? ஏன்டி இப்படி பேசுற? உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன் நானு, பொண்ணு பார்க்க போற விஷயம் நடக்க கூடாதுன்னு. போன்ல என்கிட்ட மண்டைய ஆட்டிட்டு உன் பையன் கூப்பிட்டாரு, நானு வேமா வாய் அழைச்சிட்டு கிளம்பிட்டேன். நீ நான் என்னடி பண்றது? அப்பனும் மகனும் சேர்த்து இழுத்துட்டு போயிட்டாங்கடி. இழுத்துட்டு போவாங்க, இழுத்துட்டு. நீ சின்ன பப்பா பாரு உன்னை இழுத்துட்டு போறதுக்கு. சத்யா, ஆனா அந்த பிள்ளை எவ்வளவு அழகா இருந்துச்சு தெரியுமா? ஆமா ஆமா, அதான் நீ ஏன் வாய் அழைச்சிட்டு தட்டு மாத்த கிளம்பிட்டியோ? மன்னிச்சிருடி சத்யா, நானும் கொஞ்ச நேரத்துல அந்த பிள்ளை அழகா இருக்கு, நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்குமேன்னு நினைச்சேன். நினைப்ப ஏன் நினைக்க மாட்டேன்? உன் நினைப்பு இப்ப பொழப்ப கெடுத்துருச்சா? எனக்கு என்ன தெரியும் அந்த பிள்ளை இன்னொருத்தனை விரும்பி இருக்கும்னு. அதுதான் நல்லதா போச்சு. அந்த பிள்ளை இன்னொருத்தனை மட்டும் விரும்பாம இருந்து அவை மட்டும் தட்டு மாத்திர நேரத்துக்கு வராம இருந்துறியேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான் நான் 4 பேர்ப்பேன். உன் மகன் பேச்சையும் உன் வீட்டுக்கார பேச்சையும் கேட்டுக்கிட்டு என்ன மறந்துட்ட நீ, அப்படித்தானே? ஏச்சே, என் மருமகள நான் மறப்பனா? கைய எடு, எல்லாம் நடிப்புதான். போன்ல பேசுறதுலதான் அப்படி இப்படி என் மருமக செல்ல மருமக உன்னை அப்படி பாத்துக்கிறவே இப்படி பாத்துக்கிறவேண்டா. ஆனா நெசத்துல என் மேல உனக்கு துளி கூட பாசமே இல்ல. அப்படிலாம் இல்லடி ராசாத்தி. போத்த, நீ வைக்கிற ஐஸ்ல இமயமலையே உருகிரும். சரி, ஏதோ ஒரு அவசரத்துல போன் பட்டீங்கன்னு நான் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். இப்ப என்னடி பண்ணணும்ன்ற? காலையில ஊருக்கு கிளம்புறேன் நானு. என்னடி சொல்ற? ஊருக்கு கிளம்புறியா? ஆமா, உன் மகனுக்கே என்ன பிடிக்கல, நீங்களே வேற பொண்ணு பார்க்க போயிட்டீங்க. நான் என்னத்துக்கு இனிமே இங்க? எனக்குன்னு ஊர்ல வாக்கிய வரப்புல எவனாச்சும் சுத்தாமையா இருந்துட போறியா? நான் அவனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியா இருக்கேன். ஏன்டி இப்படிலாம் பேசுற? ஆமா, இதுக்கப்புறம் நான் இங்க இருந்தா என்ன இல்லாட்டி என்ன? அதான் உன் மகன் ஒரு வார்த்தையில சொல்லிருச்சு, ஏன் நான் யாரையும் கல்யாணம் பண்ணாலும் பண்ணே தவிர உன்னை கல்யாணம் பண்ணவே மாட்டேன்ருச்சு. அப்படியா சொன்னி அந்த இடவட்டவையே? இன்னைக்கு வரட்டும், என்ன ஆனாலும் சரி. இதுக்கப்புறம் நீ ஏன் மருமக, எங்கேயும் போக கூடாது. அதான் உனக்கு படிப்பு கிடிப்பு எல்லாம் முடிஞ்சிருச்சே. நான் படிப்பு முடிஞ்சாலும் நான் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா தான் நல்லது. நீ ஏன் மருமக, என் வீட்டுலதான் இருக்கணும். எவன் என்ன சொல்றியான்னு நான் பாத்துக்கிறேன். அப்பா அப்பா குப்பாவெல்லாம் அங்கிட்டு தூக்கி கடாசு. இதுக்கப்புறம் இதுதான் உன் வீடு. இப்படி சொல்லி என்னை ஏமாத்திர மாட்டியே? இதுக்கப்புறம் அவன் எந்த சிரிக்கிய கைய காட்டினாலும் கைய முறிச்சு விடுவேன். இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும், அவனை ஒரு வழி ஆக்கி விடுறேன். ஆமா, சமாதானம் ஆயிட்டானா என்ன? ஆமா ஆமா, உன் மகனை சமாதானப்படுத்துறதுக்கு நானு, கல்யாணம் பண்றதுக்கு வேற புள்ள. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? அரிடி, இதுக்கப்புறம் நீங்க தானே இருக்க போற. இதுக்கப்புறம் வேற ஒத்திய பார்க்க விட்டுருவியா என்ன? விடுவேன். இதுக்கப்புறம் இன்னொருத்தி எவளாச்சும் என் மாமனை பார்த்தா கண்ணு மொழி ரெண்டையும் தோண்டி விட மாட்டேன். ஏண்டி, என் புள்ள மேல உலா உசுறு வச்சிருக்க, உன்னை ஏண்டி அவன் புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்கிறியா? என்ன செய்யறது, உங்க அண்ணனுக்கு ஒத்த பிள்ளையா பிறந்து இதெல்லாம் அனுபவிக்கணும்னு என் தலை எழுத்து. ஆமா ஆமா, உனக்கும் உங்க ஆத்தாளுக்கும் எங்க அண்ணனை குறை சொல்லாட்டி தூக்க வருமா என்ன? சரி வா, ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்க, உனக்கு சாப்பாடு போடுறேன். வயிறு பசிக்கும்ல? ஆமாத்த, எனக்கு வயிறு ரொம்ப பசிக்குது. வா போய் சாப்பிடுவோம். இதெல்லாம் அப்புறம் வந்து எடுத்து வச்சுக்கலாம். சரி வா. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ் தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை அதில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும்